எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அழகாய் ஒரு வார்த்தை தேவன் இந்த அதிகாலை வேளை கற்றுக் கொடுக்கிறாருங்க. மார்க் 14:38 மார்க் 14:38 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். உங்கள் மனம் ஆர்வமுடையதாய் இருக்கிறது, ஆனால் உங்கள் உடல் வலுவற்றதாய் இருக்கிறது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்று ஏசப்பா தம்முடைய சீஷர்களுக்கு அழகாய் கெத்செமனி தோட்டத்தில் சொன்ன ஒரு வார்த்தை. இந்த நிகழ்ச்சி நமக்கு நன்றாகவே தெரியும். இயேசு கிறிஸ்துவானவர் பாடுபடுவதற்கு முன்பதாய் கெத்செமனி என்னும் தோட்டத்திற்கு அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்துக் கொண்டு போகிறார். 8 பேரை தனித்து ஒரு இடத்தில் வைத்துவிட்டு இன்னும் ஒரு 3 பேரை தனியாய் கொண்டு போய் அவர்களோடு தன் இருதயத்தினுடைய எல்லா அங்கலாய்ப்பையும் பேசி தெரிய பண்ணி, நான் இந்த நாட்களை ஜெபிக்க போறேன்பா, எனக்கு துணையை நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், என் இருதயம் துக்கமா இருக்கிறது, என் இருதயம் வேதனையா இருக்கிறது, சோ எனக்கு ஜெப சப்போர்ட் தேவை என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தினுடைய எல்லா அங்கலாய்ப்புகளையும் சீஷர்களிடத்தில், அதாவது 3 பேரிடத்தில், யோவான், யாக்கோபு, பேதுரு, இந்த 3 பேரை மட்டும் அழைத்து தனித்து அவர்களோடு கூட சொல்லி பேசி முடித்துவிட்டு சற்றே அப்புறம் போய் தனித்து ஜெபிக்கும்படியாக அந்த கெத்செமனி தோட்டத்திலே இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு தனித்திருக்கிறார், 3 சீஷர்கள் தனித்திருக்கிறார்கள், அடுத்து ஒரு 8 சீஷர்கள் தனித்திருக்கிறார்கள். ஒரு 3 பிரிவுகளாய் அந்த கெத்செமனி தோட்டத்திலே ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு ரொம்ப அழகாய் ஒரு 3 பேருக்கு மட்டும்தான் தன்னுடைய இருதயத்தை ஒரு பகிர்ந்து கொள்வதையும் பார்க்க முடிகிறது. தன் இருதயத்தினுடைய ஏக்கங்களை சொல்லுவதை பார்க்க முடிகிறது. எனக்கு ஒரு ஜெப சப்போர்ட் இப்பொழுது தேவை, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி அவர் தனித்து ஜெபிக்க போய் திரும்பி வருகிற பொழுதெல்லாம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை ஆண்டவர் பார்க்கிறார். உற்சாகப்படுத்தி திருப்பியும் போகிறார், திருப்பியும் அவர்கள் உறங்கி விடுகிறார்கள். அப்பந்தான் இயேசு ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், ஐயா, நம்முடைய ஆவி ஜெபிக்க விரும்புவது உண்மைதான், நாம் பாவத்திலிருந்து விடுபட நம்ம விரும்புகிறோம், உண்மைதான். நம்ம ஆவி என்ன நினைக்கிறது, ஐயா நான் இதிலிருந்து எப்படியாவது விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் என்று சொல்லி உற்சாகமாய் பல தீர்மானங்களை எடுக்கிறோம் என்பது உண்மைதான். இன்னைக்கு நான் அதிகாலை ஜெபத்தில் நான் நிச்சயமாய் அமர்வேன் என்று தீர்மானம் எடுப்பது உண்மைதான். தினமும் பைபிள் வாசிப்பேன் தீர்மானம் எடுப்பது உண்மைதான். ஆவியில் நம்ம நிறைய தீர்மானங்களை எடுக்கிறோம். ஏனென்றால் ஆவி உற்சாகம் உடையதா இருக்கிறது, ஆவி பலனுள்ளதா இருக்கிறது. ஆனால் நம்முடைய சரீரமோ நம்முடைய உடல் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் அது பலவீனம் உடையதா இருக்கிறபடியினால நீங்க எச்சரிக்கையா இருங்கள். ஏன் அந்த உடல் சோர்வை வைத்து இதை சாக்காய் வைத்து நாம ஜெபத்தை விட்டுவிடக் கூடாது. என் சரீரம் பலவீனமானதா இருக்கிறபடினால என்னால் ஜெபிக்க முடியவில்லை, என் சரீரம் சொன்னபடி கேட்க மாட்டேங்க என்பதனால ஜெபிக்க முடியவில்லை என்று இதை நீங்கள் காரணமாக வைத்துக் கொண்டு ஜெபிக்க தவறாதிருங்கள். நல்ல கவனிங்க, ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிற நம்ம நிறைய நேரங்களில் பல காரணங்களை சொல்லி ஜெபத்தை நம்ம தவிர்த்து கொண்டு வருகிறோம். கேட்டா ஏன் ஜெபம் பண்ணல அப்படின்னு கேட்டா 1000 காரணங்களை சொல்லுவதில் அடுக்கடுக்காய் காரியங்களை நம்ம பேசிக்கொண்டே போவோம் என்பதுதான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏசப்பா ரொம்ப அழகாய் சொல்றாங்க, ஐயா ஆவி உற்சாகம் உடையதுதான், ஆனால் சரீரம் பலவீனமாய் தான் இருக்கிறது. அந்த பலவீனப்பட்ட சரீரத்தை நீங்கள் காரணமாய் வைத்துக் கொண்டு ஜெபிக்க நீங்கள் மறந்து விடாதீர்கள். அந்த காரணத்தை சொல்லி நீங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் தூங்குகிற பொழுதுதான் சாத்தான் களைகளை விதைக்கிறவனாக இருக்கிறாய். அவன் களைகளை எப்ப விதைப்பான் என்றால் நீங்கள் உறங்குகிற பொழுது, நீங்கள் சோர்ந்து போகிற பொழுது, ஜெபிக்க ஆர்வம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது பல களைகளை உள்ளே விதைத்து என்ன பிரயோஜனம், ஜெபித்து என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் அவனை இன்னும் தேவனை விட்டு பிரிக்கும்படி உன்னை பலவீனப்படுத்திக் கொண்டேதான் இருப்பான். அதனால தான் அந்த பலவீனத்திலும் நீ பலன் கொள்ளும்படியாய், நீ விழித்திருந்து ஜெபிக்கும்படியாய், நீ ஆவியில பலன் கொண்டவனாய் எழும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. கெத்செமனி தோட்டத்தில் சீஷர்களோடு ஆண்டவர் பேசுகிற அருமையான ஒரு சத்தியம். ஆவியில நீ ஜெபிக்க பழகிக்கொள், மாம்சத்தின் கிரியைகளை தோற்கடிக்க முடியும், மாம்சத்தின் பலவீனங்களை தோற்கடிக்க முடியும். ஆவி உற்சாகமா இருக்கிறதுனால நீ ஆவியில ஜெபம் பண்ணு, உன் சரீரம் பலன் அடையும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபத்தில் தரித்திருக்க தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது, தனி ஜெபம் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது, குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது, ஒன்றாய் கூடி ஆராதிப்பது ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. என ஜெபிக்க 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 ஜெபிக்கதா நமக்கு எதிரான எல்லா வல்லமைகளை நிர்மூலமாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
இன்னைக்கு காலையில் ஆண்டு தெளிவாக இதை பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக ஜபத்தில் பின்தங்கி இருக்கிறோம், நம்ம வேத வாசிப்புல பின்தங்கி இருக்கிறோம் நம்ம. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு விழித்திருங்கள், சோதனைக்கு உட்படாதபடிக்கும் நீங்கள் விழித்துருங்கள். சோதனைக்கும் உட்பற்றக்கூடாது. இப்ப சோதனைக்கு உட்படுகிற காரியம் என்ன? நம்ம காரணங்களை சொல்லுகிறோம் பாத்தீங்களா, அதுதான். பல காரணங்கள் சொல்லி இதனால் என்னால் ஜெபிக்க முடியல, அதுதான் சோதனைக்கு உட்படுகிறோம். என சாத்தான் சோதனைகளை தந்திரமாய் கொண்டு வந்து நாமளை குறித்து, நீ ரொம்ப நல்லவன்டா, நீ என்னடா செய்வ, உன் சரீரம் அப்படி இருக்கு, அதனால நீ ஜெபிக்க முடியல, இதெல்லாம் மேட்டர் இல்ல அப்படின்னு சொல்லி உன்னை சொல்ல வைப்பான், சிந்திக்க வைப்பான். நாளுக்கு நாள் ஒன்றுமில்லாதபடிக்கு நம்முடைய வாழ்விலே அப்படியே தரித்திரத்தோடு வாழ வேண்டியது வந்துடும். ரொம்ப அழகா சொல்ற பிரசங்கமே இப்படி வந்துருச்சுங்க. இன்னைக்கு நீ என்னப்பா செய்வ, உன்னால முடியாது, சரி விட்டு, ஆண்டவர் கூட இருக்கிறாரு, நீ ஜெபிக்காட்டாலும் பரவாயில்ல, அப்படி நீ பிரசங்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அவர் உனக்குள் இருக்கிறார், உண்மைதான். எனக்குள் இருக்கிற ஆண்டவரை நான் ஒவ்வொரு நாட்களும் காண வேண்டும் அல்லவோ, அவரோடு பேச வேண்டும் அல்லவோ. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கணவனும் மனைவி இருக்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஒருவரோடு ஒருவர் பேசினதாங்க பிரயோஜனம். ஒருவரோடு ஒருவர் பேசுகிற பொழுதுதான் அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு இன்னும் பலப்படும், இன்னும் உற்சாகம் அடையும், இன்னும் நன்மைகள் உண்டாகும். பெற்றோர் பிள்ளைகள் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னா ஆளாளுக்கு ஒரு மொபைலை வைத்துக் கொண்டு ஒருவருக்கு ஒரு பேசாமல் இருந்தோம் என்றால் அந்த குடும்பம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு அப்படித்தான் நம்மளை எல்லா விதத்திலும் பிரித்து பிசாசு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நீ தனித்து வாழலாம் ஐயா, நீ தனிக்காட்டு ராஜா, உன்னை கேட்பதற்கு யார் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி நம்மளை பிரிக்கிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். சத்துரு தந்திரமாய் ஏமாற்றுவான். உன்னை ஜெபிக்க விட முடியாதபடிக்கு பல காரியங்கள் உன்னை கற்றுக் கொடுப்பான். அவன் இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை என்று கற்றுக் கொடுப்பான். இதெல்லாம் இன்னைக்கு காலையில் தியானிக்க எனக்கு ஏசப்பா கிருபை கொடுத்தாங்க. ஏன்னா யோபு 21:15 வாசிக்கின்ற பொழுது அநேகர் எப்படி சொல்லுகிறார்களாம், சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார் ஐயா, அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவதனாலே நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இன்னைக்கு பிசாசு தந்திரமா இப்படி பேச வைப்பான். நீ ஜெபம் பண்ணி என்னத்தை கண்ட, அதிகாலை எழுமி என்னத்தை கண்டு, அதே பிரச்சனை தானே, உன்னை விட்டு நீங்காம தானே இருக்கு, இதுக்கு ஜெபம் பண்ணாம போயிடலாம. ஏமாந்துடாதீங்க. என்னாலும் ஏசப்பா சொல்ற வார்த்தை நல்ல கவனிங்க. சோதனைக்குள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். ஆனாலும் சீசர்கள் விழித்திருந்து ஜெபிக்க தவறினபடியினால இயேசு பிடிக்க வந்த பொழுது அத்தனை பேர் சிதறி போனார்கள், பயந்து ஓடினார்கள். நீ சொல்லுகிற ஜெபம் எங்கே குறைவுபடுகிறதோ பயம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். ஜெபம் எங்கே குறைவுபடுகிறதோ அங்க பயம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். ஐயா என்ன செய்ய தெரியலையே, புலம்பும். நான் இன்னைக்கு உங்களுக்கு ரகசியத்தை சொல்லித்தரேன். எந்த காரணத்தை கொண்டும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஜெபம் பண்ணாமல் இருப்பதற்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, பிள்ளைங்க அழுது, பிள்ளைங்க ஜெபிக்க விட மாட்டேக்கு, ஐயா என் கணவருக்கு பிடிக்காது. தனிமையில் ஆவியில் நீங்கள் உள்ளத்திலிருந்து ஜெபித்து பழகுங்க. ஏன் சத்தமாக போய் ஜெபம் பண்ணணும்? ஒருத்தவங்க பிடிக்கல அப்படின்னா உடனே அவங்க கத்துறாங்க அப்படிங்கிறக்கான ஜெபத்தை விட்டுற முடியுமா? அமைதியா ஜெபம் பண்ணுங்க, ஆவியில ஜெபம் பண்ணுங்க. தடைகளை உடைக்க நமக்கு தேவன் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார், பலன் கொடுக்கிறார். நம்முடைய நம்பிக்கை எல்லா தடைகளையும் உடைக்கும். இன்னிலிருந்து தீர்மானம் பண்ணுங்க. ஜெபம் ரொம்ப 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 தேவன் நமக்கு தந்திருக்கிற உன்னதமான ஆயுதம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஆயுதம். ஜெபத்தில் தரித்திருப்போம், சாத்தானை ஜெயிப்போம். அவர் நம்மோடு இருக்கிறார். பிதாவே, எங்களை எல்லாம் கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஜெபிக்க முடியாதபடிக்கு சோர்வுகளை உண்டாக்குகிற எல்லா பொல்லாத கிரியைகளை நாங்கள் அதமடி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இணைந்திருக்கிற ஒரு பிள்ளைங்க மேல் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.